stepping stone to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. டிடிஎஃப் வாசன் என்றாலே சர்ச்சைதான் போல. அவருடைய ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் பழகுனர் உரிமம் பெற்றது எப்படி என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக டிடிஎஃப் வாசனுக்கு காவல்துறை நோட்டீஸ் வழங்கி நேரில் ஆஜராக உத்தரவிட்டுள்ளது. சமீபத்தில் செல்போன் பேசியபடி காரை இயக்கியதாக கூறி டிடிஎஃப் வாசன் கைது செய்யப்பட்டார். பின்னர் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் மன்னிப்பு கோரியதைத் தொடர்ந்து நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்த டிடிஎஃப் வாசன் 3வது நாளாக இன்று அண்ணாநகர் காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டார். அப்போது அவரை கண்ட சிறுவன் ஒருவர் கதறி அழ அவனை ஆசுவாசப்படுத்தினார் டிடிஎஃப் வாசன். பின்னர் அங்கு கூடியிருந்த தனது ரசிகர்களோடு வாசன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். உடனே காவல்துறையினர் காவல் நிலையம் முன்பிருந்து அவரை அப்புறப்படுத்தினர். இச்சூழலில் வாசனுக்கு மதுரை அண்ணாநகர் காவல்துறை நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியுள்ளது. போக்குவரத்து விதிமுறைகளை மீறியது தொடர்பான விசாரணைக்கு திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்பட்ட போதும் எப்படி கார் ஓட்டினார், பழகுனர் உரிமம் எப்படி பெற்றார் என்பதெல்லாம் விசாரிக்க காவல்துறையினர் முடிவு செய்துள்ளனர். முன்னதாக ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனத்தை இயக்கி விபத்தில் சிக்கிய டிடிஎஃப் வாசனின் ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்து தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது. 10 ஆண்டுகளுக்கு இந்தியாவில் அவர் வாகனம் ஓட்டவும் தடை விதிக்கப்பட்டிருந்தது. எனவே காவல்துறையினர் நடத்தும் விசாரணையில் பழகுனர் உரிமத்தை வாசன் எப்படி வாங்கினார், ஏதேனும் மோசடி நடந்துள்ளதா என்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் கிடைக்கும் என கூறப்படுகிறது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லட்சுமணனுடன் மதுரை மணிகண்ட பிரபு. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.